அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது ரீசெண்டாக தான் குரூப் 4 அண்ட் குரூப் 2 2Aக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து தமிழ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழோட சிலபஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ண அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது சேஞ்ச் பண்ண சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதுலேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இலக்கணம்னா சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, அதே மாதிரி ரகர வேறுபாடு, இந்த மாதிரி இணை எழுத்துக்கள், இது தொடர்பான கொஸ்டின்லாம் கேட்கப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் வந்து இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சொல்லகராதி இதில் 15 கொஸ்டின். அடுத்து எழுதும் திறன் இதுலையும் 15 கொஸ்டின். கலை சொற்கள் இப்போ ஆங்கில சொற்கள் கொடுத்து அதுக்கான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே, கலை சொற்கள் மட்டுமே 10 கொஸ்டின் கேட்குறாங்க. வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை பொறுத்த வரைக்கும் இதில் 15 கொஸ்டின். எளிய மொழிபெயர்ப்புலையும் 15 கொஸ்டின். அடுத்து இதில் வந்து 5 கொஸ்டின் தான். இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு தொடர்பாக 15 கொஸ்டின். ஸோ இதில் தான் திருக்குறள்லேருந்து ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அறநூல்கள், முதுமொழி காஞ்சி, நாலடியார், இந்த மாதிரி அறநூல்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ் பாரதிதாசன், இந்த மாதிரி ஆத்தர்ஸ் உவேசா, இவங்களோட ஒரு சில நபர்களோட பேர் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள மட்டும் படிச்சுட்டு நம்ம அட்டென்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இயல் வைஸாக தான் இதை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு இயலாக போகும்போது தான் நீங்கள் ஒவ்வொரு இயலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி, டிசம்பர் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பேட்ச். ஃபஸ்ட்டு டெஸ்ட் டிசம்பர் 29ஆம் தேதி நடக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பேட்ச் தமிழ் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே போயிட்டுருக்கு நிறைய பேட்ச். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த போயிட்டுருக்கு இல்லையா தமிழ் பேட்ச் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த பேட்ச்லேயும் இந்த அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் அடுத்தடுத்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போவே ஒரு சில டெஸ்ட்லாம் அப்டேட் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 70+ டெஸ்ட் வந்து இதில் இருக்குது. இது நியூ புக்கு. ஓல்டு புக்குக்கும் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ புக் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 ஸ்டார்ட் ஆகுது. ஓல்டு புக் வந்து டிசம்பர் 29 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும். 6ல் 9 இயல் இருக்குது. 6ல் 9 இயலுக்கும் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், 6th ரிவிஷன் டெஸ்ட்டு. அடுத்து 7th ஸ்டார்ட் ஆகும். 7th ஒவ்வொரு இயலுக்கும் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா 7th ரிவிஷன் இருக்கும். ஸோ இந்த சிலபஸை நல்லா பார்த்துக்குங்க. அந்த சிலபஸ் வைஸாக தான் நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அடுத்து 8th 9th 10th 11th 12th வரைக்கும் 6 to 12th நியூ புக் வரைக்கும் இதில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் நியூ புக்கு. அடுத்து ஓல்டு புக் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் அது டிசம்பர் 29 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் 6 to 12th வரைக்கும் இருக்க புக்கு ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழில் ஆட் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் தமிழில் இதே மாதிரி இலக்கண பகுதியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது தொடர்பாக பின்னாடி பேக்கில் ஏதாவது ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் இந்த பேட்சில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போது நியூ புக் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து 250. டெஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு லிங்க் அண்ட் PDF கொடுப்போம். படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி டெஸ்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு புக் லிங்க் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அடுத்து ஈவினிங் 8 PM தான் டெஸ்ட்டு. 8 PMக்கு டெஸ்ட் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்க் வந்து 24 hours ஓப்பனில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட்டுக்கு 40 கொஸ்டின் இருக்கும். ஸோ லிங்க் அனுப்பி ஒரு 2-3 hours கழிச்சு PDFும் அனுப்பிடுவோம். ஸோ அகைன் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ஃபியூச்சரில் அட்டன் பண்ணால் PDF யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து நீங்கள் ஓன் யூஸ் பண்ணிக்கலாம் PDF. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து 250. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 27. இது வந்து நியூ புக் பேட்ச். அடுத்து ஓல்டு புக் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து டிசம்பர் 29 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து 200 மட்டும்தான். ஸோ இதுலேயும் 70+ டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ் பேட்சுக்கு எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஷெட்யூல் கொடுத்துருவோம். ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த பேட்ச் பற்றி டவுட் இருக்குது, கேட்கணும், ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.